லேட் நைட் ஃபுட்டு, லேட் நைட் தூக்கம். லேட்டாக சாப்பிட்ற 9 மணிக்கு மேலே சாப்பிட்ற அத்தனை உணவும் கொழுப்பாக தான் மாறும். அது எங்கே போய் உட்காரும்? பித்தப்பையில் தான் உட்காரும். பித்தப்பைங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் 120 வருஷம் நமக்கு டைஜஷனுக்காக படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு. ஆனால் இன்னைக்கு 15 வயசு, 20 வயசு, 22 வயசில் பித்தப்பை எடுத்துடுறாங்க. இப்போ யார் டைஜஷன் ப்ரொவைட் பண்ணுவா? எப்படி டாய்லெட் போகும்? ஃப்ரீ மோஷன் போகாது. இன்னைக்கு சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ மோஷன் போகலையோ அவங்க எல்லாமே ஒரு யூஎஸ்ஜி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால்பேடர் வால் மியூரல் எடிமா இருக்கும். பித்தப்பை உட்புற சுவர் வீக்காக இருக்கும். அது இருந்ததுன்னா பித்தப்பை சுருங்கி போயிடும். அப்போ நமக்கு டைஜஷன் நீர் ப்ரொவைட் ஆகாது லிவருக்கு. லிவர்லேருந்து டியோடினத்துக்கு வராதனால கண்டிப்பாக அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், அப்புறம் வயிறு ப்ளோட்டிங்காக இருக்கிறது, நைட்டில் தூக்கம் இல்லாமல் எந்திரிச்சு உட்காந்து தண்ணி குடிக்கிறது, லெஃப்ட் சைடில் ஷோல்டர் பெயின், ஹேண்ட் தூக்க முடியாது, லாக் பண்ணும், வாய்வு லாக் பண்ணும், முதுகு பயங்கர பெயின் கொடுக்கும். இது எல்லாமே பித்தப்பையோட கம்ப்ளைண்ட். இது ஸ்கூல் டேஸில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாதிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்சிமம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், லேடிஸு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் மசாலா பொருட்கள் அரைக்க சொல்லுங்கள். ஏன்னா அன்னைக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு எங்கள் வைத்தியசாலையில் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி. அப்போல்லாம் 6 வருஷத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் பார்ப்பேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 கேன்சர் பேஷண்ட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் பித்தப்பை கேன்சர், அடுத்தது யூசோஃபேகஸ் கேன்சர், மலக்குடல் கேன்சர், லிவர் கேன்சர். இந்த 4 கேன்சர் பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு 10 பேர். பெண்கள் அதிகமாக இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் 55 இயர்ஸ்க்கு மேலே. எனக்கு அதில் நிறைய குழப்பம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவுக்கு கேன்சர் வர்றது ஒரு நியாயம் இருக்குது. 55 இயர்ஸ்க்கு மேலே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பித்தப்பை கேன்சர் வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 2020 பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வெளியில் அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிறதெல்லாம் ஒரு 15-20 நாள்லேயே வந்துடுது. ஒரு மாதத்தில் வந்துடும். நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா பாட்டியெல்லாம் இந்த அமாவாசை நாளில் வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்பாங்க வண்டு வராமல் இருக்கிறது. 6 மாதம் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. அப்போ அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும்? என்னதான் நான் போடலை அப்படின்னாலும் இல்லாமல் எப்படி வண்டு வராமல் இருக்கும் இல்லைங்களா? அப்போ தினமும் அதில் ஒரு பாய்சன் வருது. மாவு யாருமே இன்றைக்கி அரைக்கிறது இல்லைங்க, அதில் சாலிசிலிக் ஆசிட் வருது. சாப்பிட்ற அத்தனை காய்கறிகளும் இவ்வளோ பெருசு தான் பாவக்காய் இருக்கும், இவ்வளோ பெருசு தான் பீக்கங்காய் இருக்கும். நம்ம பாட்டி வீட்டு தோட்டத்தில் பார்த்துருப்போம். இன்றைக்கி எல்லாமே இவ்வளோல பெருசு. எல்லாம் மரபணு மாற்றம் மாற 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 நம்ம நோய்களை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன். என் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பெண் குழந்தைங்கள். கரெக்டாக 28 டேஸ் 30 டேஸில் பீரியட் ஆவாங்க. நான் இவ்வளோ பெரிய காய் வாங்கவே மாட்டேன். சின்ன சின்னதாக மேச்சேரியெல்லாம் போனேன்னா மருந்து கொடுக்க போவேன். அங்கே நாட்டு காய்கறிகள் சின்ன சின்ன காயாக தான் வாங்கிட்டு வருவேன். மேக்ஸிமம் நான் ஹைப்ரிட் வாங்கினதே கிடையாது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிராய்லரையும் பாலையும் நிறுத்தணும். பால் பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு நாட்டு மாடு வளர்த்தி நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாட்டு பாலில் பார்த்தீங்கன்னா பால் நிறைய கறக்கணும்னு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அது ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ரெண்டாவது 35 நாள் 45 நாள் வளரக்கூடிய கோழிகளை இன்றைக்கி 18 நாள் 20 நாளில் வளர்த்துறதுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுது? பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம். ஓகேங்களா? அதாவது 2020 கல்யாணம் பண்ணவங்களுக்கு நான் சொன்னது 2000 நம்ம ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2025 20-25 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு 50% குழந்தை இல்லை. என்ன காரணம்? குழந்தை இல்லை. எல்லாத்துக்குமே பிசிஓடி ப்ராப்ளம். ஜென்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லேட் நைட் சாப்பாடு, லேட் நைட் தூக்கம், போதாத்துக்கு இந்த செல்ஃபோனை 12-1 மணி வரைக்கும் டெய்லியும் பார்க்குறாங்க. 9 மணிக்கு மூடி. நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம்? 6 மணிக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு நான்லாம் கட்டில் போட்டு வானத்தை பார்த்து வானத்தில் நட்சத்திரத்தில் எண்ணிட்டு இருந்திருக்கேன் எங்கள் பாட்டி வீட்டில். இன்னைக்கு ஏதாவது நடக்குதா அப்படி?